மாடி காளான் குடி இன்னைக்கு முக்கியமான வீடியோ வெளியீடு. இந்த மனு வந்து எப்படி ஒரு மூடைக்கு வந்து எப்படி 30 to 40 கிலோ கூட வரும். லேடி வந்து தூக்கி அதுவும் மொட்டை மாடிக்கு சுமந்து கொண்டு போறாங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோ பெரிய வேலைக்காரங்க எங்ககிட்ட இருக்காங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து தனிப்பட்ட முறையில் நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்க எந்த அளவுக்கு எப்படி 30 கிலோ உடைய நான் கூட அந்த அளவுக்கு தூக்குறான்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தூக்குறாங்க பாருங்க, அசால்ட்டாக தூக்கி தலையில் வச்சு கொண்டு போகிறாங்க. இல்லை இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா எங்களுக்கு. ஸோ இன்னைக்கு அந்த காளான் குடில் மொட்டை மாடி காளான் குடில் அமைப்பு முறைக்கு இன்னைக்கு வந்து கீழே வந்து மண் பரப்புற வேலை வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதற்குண்டான 3 பெண்மணிகள் வந்து சிறந்த முறையில் லோடு ஏற்றி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் மொட்டை மாடிக்கு. இவர் வந்து இந்த 3 பேருக்கு வந்து சூப்பர்வைசர் இவர் தான், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் இவர் தான். இவர் தான் கடைசியில் ஃபினிஷிங் ஒர்க்கு எங்களுக்கு பார்த்து கொடுப்பாரு. மொட்டை மாடி காளான் குடில் அமைப்பு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சரியான ஒரு வயக்காடு, சரியான ஒரு அவுட்டரான ஒரு ஏரியா. இந்த இடத்துல ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சூழ்நிலையில் எந்த அளவுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த காளான் குடில் அமைப்பு முறையை அமைச்சிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். பெரும்பான்மையான ஒரு இல்லத்தரசிகளுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து பெருமையுடன் நாங்கள் வெளியிடுகின்றோம். ஸோ மொட்டை மாடி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. எந்த மாதிரியான ஒரு செவரில் வந்து இதை வந்து நாங்கள் சப்போர்ட் கொடுத்து நிப்பாட்டியிருக்கோம். ஒரு வீட்டினுடைய கைப்பிடிச்சவர், அந்த மொட்டை மாடியில் இருக்கும்ல கைப்பிடிச்சவர், அந்த கைப்பிடிச்சவரே மொத்தம் 3 அடி தான். அந்த 3 அடியில் வந்து அந்த பந்தக்கால் வளையம்னு சொல்லி மொத்தமே வந்து இதில் வந்து மொத்தம் 6 வளையம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 6 வளையத்தை வச்சு தான் குடில் அமைப்பு முறையுமே நாங்கள் அமைச்சு வச்சுருக்கோம். எந்த விதத்துலையும் டெம்பரேச்சர், மாய்ச்சர் அண்ட் ஏரியேஷனை வந்து இந்த காளான் குடில் காற்று கொடுக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் முறையில் மட்டும்தான். இது வந்து மொட்டை மாடியில் இடம் இல்லாதவங்க அப்படின்றவங்க வந்து வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இல்லாதவங்க அப்படின்ற பட்சத்துக்கு மொட்டை மாடியில் அமைக்கலாம். இப்போ எதுக்கு இவங்க வீட்டில் வந்து மொட்டை மாடியில் இந்த காளான் குடியில் அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூச்சிப்பட்டைகளுக்கு பயமாக இருக்குது, தரைதளத்தில் அமைக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ எங்களை ஏதாவது பாம்போ இல்லை வேறு ஏதாவது உயிரினங்களோ வந்து இடையூறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்கள் வந்து உள்ளே வேலை பார்க்கும்போது எந்தவித ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பயமும் இல்லாமல் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும், போதிய இடவசதி இல்லாதவங்க, இப்போ இந்த இடத்துல வந்து வீடு மட்டும்தான் அவங்களுக்கு கான்செப்டாக இருக்குது. வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் வந்து அவங்களுக்கு வீட்டிலையே ஒரு தொழிலாக வச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக இடவசதி இல்லாதவங்களும் மொட்டை மாடியில் வந்து காளான் குடில் அமைச்சு ஒரு தொழிலாக வந்து அல்லது இணை தொழிலாகவும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அடுத்தது வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி. தீ விபத்து இந்த இடத்துல நடந்துடும், பயமாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு மொட்டை மாடி அமைப்பில் வந்து காளான் குடில் அமைச்சு தொழிலாக பண்ணலாம். இந்த காளான் குடிலினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு வந்து எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றத காளான் குடிலுக்குள்ளேயே நம்ம போய் அதை வந்து நம்ம என்னன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ அதற்குண்டான மணல் அமைக்கும் பணி வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு மொட்டை மாடியில் ஒரு காளான் குடில் அமைக்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன வழிமுறைகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுவோம். வாங்க. மொட்டை மாடி காளான் குடில் அமைப்பு முறைக்கு அதுக்கு முன்னாடி வந்து வைக்கோல் வந்து ஊற வைக்கும் பணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ 2 டேங்கில் வந்து வைக்கோல் ஊற வச்சுருக்காங்க. அந்த காளான் குடிலுக்கு தேவையான வைக்கோல் முழுவதும் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி இது வந்து மழையில் நனையாத அளவுக்கு ஷீட்டு போட்டு கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ அப்படியே வாங்க நம்ம மேலே மொட்டை மாடி காளான் குடிலுக்கு போவோம். இதெல்லாம் மணல் நிரப்பும் பணியாளர்கள். ஸோ மொட்டை மாடிக்கு வந்தாச்சு, காளான் குடிலுக்கும் வந்தாச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நேற்று முந்தா நேற்று கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அடி சைஸு காளான் குடில் அந்த மொட்டை மாடியினுடைய சுவர் ஓரங்களில்
நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பந்தக்கால் வளையம்னு சொல்லுவாங்க. நல்லா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பந்தக்கால் வளையம் வந்து சுவத்தில் 8 அடி அல்லது 10 அடி வரைக்கும், 10 அடிக்கு ஒரு பந்தக்கால் வளையம்னு சொல்லி 2 வளையமாக போட்டிருந்தீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி இந்த செவரோடைய அந்த காளான்குடியில் காற்று மழைக்கு தாங்குகிற அளவுக்கு எந்தவித ஒரு அசைவும் இல்லாமல் நம்ம அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணி கொடுக்கலாம். இதற்குண்டான ஸ்ப்ரிங்க்லர் ஒர்க்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஒர்க்குன்றது வந்து 1/2 HP மோட்ரு. இந்த சைஸ் குடிலுக்கு வந்து 1/2 HP மோட்ரு போதுமானது. இந்த ஷேட் நெட்டு வந்து 90% ஷேட் நெட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரெண்டாவது கொசு, வண்டு இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சில ஜீவராசிகள் உள்ளே வராமல் ஒரு தடுப்புறதுக்காகவும் இந்த ஷேட் நெட்டு வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து எந்த ஒரு கொசு, வண்டு, பூச்சி ஏதாவது புழங்கினாலும் நம்ம கண் கூட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மொட்டை மாடியில் வந்து காளான்குடியில் அமைக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து ஈரம் அதிகமாக புழங்கும், தண்ணி அதிகமாக புழங்கும். அந்த தண்ணி வந்து நம்ம கட்டடத்தை எந்த விதத்துலையும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கிடக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக இந்த ஷேட் நெட்டு, அதாவது சில்பாலின் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சில்பாலின் ஷீட்டு வந்து 125 மைக்ரான் 2ஆக மடிச்சிங்கன்னா 250 மைக்ரான் லெவலுக்கு கனம் கிடச்சிரும். இதை வந்து தரையில் நல்லா விரித்து உங்களுக்கு அதுக்கு மேலே மணலை கொட்டி, அந்த மணலில் எவ்வளோ தான் தண்ணி விழுந்து டெம்பரேச்சர் மாய்ச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாலும் அந்த தண்ணி வந்து கட்டடத்தை எந்த விதத்துலையும் பாதிக்காத அளவுக்கு சுற்றிலும் வந்து கறவு கொடுத்து, எந்த இடத்துல நீரோட்டம் தண்ணி போகிற வாகு கிடைக்குதோ அந்த வாகுக்கு தகுந்த மாதிரியான மணலை வந்து சரிவாக கொடுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக, அதாவது ஒவ்வொரு மொட்டை மாடிலையும் மழை தண்ணி விழுந்து வெளியில் போகிறதுக்கு உண்டான செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் வழியாக நம்ம காளான்குடியில் தண்ணியும் வந்து வெளியில் போகிற மாதிரியான ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த குடிலை, காளான்குடிலை வந்து, அதாவது மொட்டை மாடி காளான்குடிலை பில்டிங் வந்து பாதிக்காத லெவலுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான முறையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நல்லா இந்த ஸ்ப்ரிங்க்லர் கான்செப்ட், நம்ம வெளியில் அந்த பம்ப் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பம்பிங் மோட்ரு, அந்த டேங்க்கு, அதிலிருந்து வர்ற தண்ணி எல்லாமே இந்த ஸ்ப்ரிங்க்லர் நாசில் மூலியமாகத்தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த இடத்துல தான் குற்றால மலைச்சாரல் உங்களுக்கு அந்த டெம்பரேச்சரையும் மாய்ச்சரையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் தெரியுதுங்களா? ஸோ இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து 10க்கு 16 அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரும்போது 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் கண்டிப்பான முறையில் வச்சு உள்ள ஒரு வேளை வெக்கையோ அல்லது கார்பன் டை ஆக்சைடோ வருது அப்படின்றப்ப அதை வந்து அப்பப்போ வெளியில் தள்ளுறதுக்கு உண்டான செட்டிங்ஸை அமைக்கணும். இந்த காளான்குடியோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து வென்டிலேஷன். இந்த வென்டிலேஷன் வந்து 2 விதமாக கொடுத்துருக்கோம். 90% ஷேட் நெட்டுக்கு இடையில அந்த காற்றோட்டம் உள்ளேயும் வரும், உள்ளே இருக்கிற வெக்கையும் கார்பன் டை ஆக்சைடும் வெளியேயும் போகும். ஸோ இந்த இடத்துல ஒரு வென்டிலேஷன் கடைசி வரைக்கும் இருக்கும். அதே போல் சென்டருக்கு உண்டான வென்டிலேஷனும் கடைசி வரைக்கும் போகும். ஸோ இந்த காளான்குடிலுக்கு உண்டான வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா காளான் சுற்றிலும் வந்து அந்த லென்த்தில் வந்து கரெக்டாக இருக்கும். இது மூலியமாக உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் ஆகி காற்று வந்து தூய்மையான காற்று உள்ளே வருவதற்குண்டான வாய்ப்புகள் இதில் அதிகம். இந்த காளான்குடியில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 கம்புன்றப்ப கிட்டத்தட்ட 250 லாங் சைஸ் பெட்டு. ஒரு பெட்டோட வெயிட் வந்து 5 கிலோ அப்படின்னு பார்க்கும்போது 250 பெட்டோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 1.25 டன்னு இந்த காளான் குடிலில் வந்து தொங்கும். அதுவும் அந்த 1.25 டன்னையும் இந்த கம்பு வந்து நேரடியாக தாங்கி நிற்கணும். மொத்தம் 10க்கு 16 ஒரு லைனில் 4 ஓவர்லோட் பீம்னு சொல்லுவாங்க இதை வந்து. அதே போல் இந்த பக்கமும் ஒரு 4 கம்பு ஓவர்லோட் பீம்னு சொல்லுவாங்க. இந்த 8 கம்பு சேர்ந்து இந்த ஓவர்லோடையும், அதாவது 1.25 டன் வெயிட்டையும் இந்த காளான் குடிலுக்கு தாங்கி நின்றா மட்டும் போதாது. அதற்குண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தேவையான டெம்பரேச்சர், தேவையான மாய்ச்சர் அண்டு தேவையான ஏரியேஷன் கிடைக்கிற அளவுக்கு இந்த காளான் குடிலை உருவாக்கினால் மட்டும்தான் வருடத்தில் 365 நாளும்
சிப்பி காளான் இந்த இடத்துல அறுவடை எடுக்க முடியும். ஸோ பிஸ்னஸும் வந்து எந்த விதத்துலையும் ஒரு தங்குதடை இல்லாமல் உங்களுக்கு பிஸ்னஸ் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த காளான் குடியில் பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டினுடைய ஒரு இல்லத்தரசி அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை பார்த்தால் போதுமான ஒரு விஷயம். சரிங்களா? மீதி வாரத்தில் சனி ஞாயிறு லீவு கொடுத்துருங்க. 5 நாட்கள் மட்டும் அவங்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒர்க் பண்ணால் மட்டும் போதும். வீட்டில் வந்து பிள்ளை குட்டிகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்காரரை வந்து வேலைக்கு அனுப்பிட்டு மற்றபடி பார்ட் டைம் ஜாப்பாக இதை வந்து செட் பண்ணி உட்காரலாம். ஸோ இந்த 10க்கு 16 அடி சைஸில் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை பார்த்தால் அவங்களுக்குண்டான வருமானம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு உண்டான ரேட், அதாவது 2022 அக்டோபர் மாதம் வெளியிடுகின்ற ரேட் நல்லா கேட்டுக்கங்க. குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக வேலை பார்த்தாங்கன்னா ஒரு 30,000 ரூபா வரைக்கும் இந்த காளான் குடியிலிருந்து ரீடிங்னு கூட வச்சுக்கோங்க நீங்கள். சரிங்களா? மற்றபடி இதில் முக்கியமான செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு சுற்றிலும் வந்து வென்டிலேஷன் கண்டிப்பான முறையில் இருக்கணும். ஸ்ப்ரிங்க்லர் செட்டிங்ஸ் கரெக்டான முறையில் அமைச்சிருக்கணும். இந்த லோடு வந்து கரெக்டான முறையில் தாங்கி நிற்கணும். அதற்குண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் சரியான முறையில் இருந்தால் மட்டுமே மொட்டை காளான் குடில் அமைமுறை வருடம் முழுதும் ஈல்டு எடுத்து லாபம் பார்த்து வெற்றி அடைவதற்குண்டான வழிமுறைகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.